ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். நம்ம சேனலில் 7 days 7 டிஃபன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி டே 6ல் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சைப்பருப்புக்கு 2.5 கப்பு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய டைம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பச்சைப்பருப்பு பச்சரிசி ரெண்டுத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பச்சைப்பருப்பு 2.5 கப்பு பச்சரிசிக்கு 10 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் இதில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கலர் வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை இறக்கிக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே சீரகம் மிளகு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நசுக்கிட்டு மிளகு சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், குக்கர் விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் சேர்த்ததாலும் நல்லா கலராகவும் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து இதில் கொட்டிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. பாருங்க, வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.